சர்க்கரை போட்டு நல்லா கரைஞ்சி 2 கொதி வந்தவொடனே நிறுத்திடலாம். பாருங்கள் நல்லா பல இருந்தது. ஏலக்காய் பொடியும் போட்டுடுங்க. நிறுத்தி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆறின பாலை சேர்க்கணும். சூடான பால் சேர்த்திங்கன்னு சொன்னால் திரிஞ்சிடும். ஏலக்காய் போட்டாச்சு. முந்திரி பருப்பையும் சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். திராட்சைப்பழம் இறக்கி வச்சு 5 நிமிஷம் கழித்து காய்ச்சி ஆற வச்ச பாலை விட்டுடணும். ஜவ்வரிசி பாயஸ் நிவேதனத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.